ஹாய், நான் உங்கள் சிவா. வெல்கம் டு குக்கிங் மேன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் வந்து சிந்தாமணி சிக்கன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். எண்ணெய் 50 கிராம், கடுகு உளுந்தம்பருப்பு தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 300 கிராம், சிக்கன் 1 கிலோ, மிளகா 15, மஞ்சத்தூள் தேவையான அளவு, மல்லித்தழை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு, சீரகம் சோம்பு தேவையான அளவு. வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரோ கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டை போட்டுக்கிடுவோம். சீரகம் சோம்பை போட்டுக்கலாம், மிளகா போட்டுக்கலாம், சிக்கன் சேர்த்துக்கலாம், இந்த ஸ்டேஜ் வரும்போது உப்பு போட்டுக்கலாம், இந்த மேலே எண்ணெய் திரண்டு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 விரல்ட்டு பிடிச்சா எவ்வளோ மஞ்சத்தூள் வருதோ அவ்வளோ போட்டால் போகணும். இப்ப நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. 20 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிரும். பார்க்கலாம். இப்ப எல்லா பொருளையும் போட்டாச்சுப்பா. போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு வச்சிடணும்ப்பா. ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிரும்.
கறி இந்த அளவுக்கு ரெடி ஆனோனையும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம்ப்பா. நம்ம போட்ட இஞ்சி எல்லாம் கரைஞ்சி போகணும், பார்த்தா தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இது பண்ணாதான் கறி டேஸ்டா இருக்குயா. நம்ம போட்ட இஞ்சி வெங்காயம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும்ப்பா. சிந்தாமணி சிக்கனை சூடான சோறில் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். இந்த மாரி சிக்கனு எலும்பு வரைக்கும் வெந்திருக்கணும். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.